தமிழகத்தில் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கும் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பதை குறித்து மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆகவே கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தது. அதே போல மழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக பதிவானதை நம்ம பார்த்தோம். பல மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை வரைக்கும் தீவிரம் அடைந்தது. சில மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவானது. அப்போ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் சரியாக பகல் நேரங்களுக்கு பிறகு நிறைய மாவட்டங்களில் மேகக்கூட்டங்கள் பொறுத்தவரை வர தொடங்கியது. இப்போவும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. படிப்படியாக இரவு மற்றும் நள்ளிரவிலும் இந்த மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரித்து பல மாவட்டங்களில் கனமழையாக கொட்டி தீர்க்கக்கூடும். இந்த மழை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்பது குறித்தும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்ல போகிறோம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. தமிழகத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் அநேக இடங்களில் கனமழை தொடர்ந்து தீவிரமாகும். அதாவது வெறும் மாலை நேரங்கள் மட்டுமல்லாமல் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக பலத்த மழை பொறுத்தவரை பதிவாகக்கூடும். ஒரு சில மாவட்டங்களில் நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையாக இருந்தாலும் சில மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நாட்களுக்கு இந்த மழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாகக்கூடும். பெரும்பாலான இடங்களில் இடி, மின்னல், சூறாவளி காற்று மற்றும் பலத்த மழையும் பதிவாகும். காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் மணிக்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரை காற்று வீசக்கூடும். மழை பெய்யும் போது காற்றுடைய வேகத்தன்மையும் சற்று அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி நிறைய இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையும் ரொம்பவே அதிகமாக பதிவாகும். குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு, அதாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்திலேயே 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை பெய்கிறதுனால நமக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. இன்று நாளை மற்றும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை இருப்பதன் காரணமாக ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இரவு நேரங்களில் நமக்கு இனிமே இருக்க போகுது. அதாவது ரொம்ப அனலாக இல்லாமல் நல்ல ஒரு குளிராக இருக்க போகுது இரவு நேரங்களில். பகலில் மட்டும்தான் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் அடிக்கடி வரப்போகிற மழை தீவிரம் காரணமாக ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை, ஒரு மிக தீவிர மழை பொழிவாக அடுத்து வரும் ஓரிரு நாட்கள், இன்று மட்டுமல்ல நாளை மறுநாளும் தொடர்ச்சியான அந்த மழை பொழிவு அடுத்து 17, 18, 19 தேதிகளிலும் மிக மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். மிக கனமழை உறுதியாகிருக்குங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிக கனமழை உறுதியாகிருக்கு. வருகிற ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை அநேக மாவட்டங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக கூடும். வெறும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மழை பொழிவு அப்படிங்கிறது இல்லை. இனிமே வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலும் இந்த மழை பொழிவானது கண்டிப்பாக பதிவாகக்கூடும். தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. ஆகஸ்ட் இன்றைக்கு, அதாவது 15, 16, 17, 18 மற்றும் 19 தேதிகள் 4-5 நாட்களும் தொடர்ந்து சென்னை மட்டுமல்லங்க பல மாவட்டங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும். ஏன்னா ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா, சென்னையில் மட்டும்தான் மழை பெய்கிறது, எங்கள் ஊருக்கெல்லாம் மழை வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு பெய்ய போகிற இந்த மழையானது எல்லா மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் தொடர்ந்து நமக்கு மழை இருக்குது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் தொடர் கனமழைக்கான வாய்ப்பும் மிக மிக அதிகமாக எதிர்பார்க்கிறோம். மழையே வரவில்லை என்கின்ற பகுதிகளிலும் கனமழை தீவிரமடையும். எங்கெல்லாம் எங்கள் ஊரில், எங்கள் பகுதிகளில், எங்கள் கிராமத்தில் மழை வரலன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்திலும் பரவலாக இடிமின்னல் கனமழை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுமே தொடர்ந்து நமக்கு தீவிரமடைய போகுது. ஆகஸ்ட் 20 வருவதற்குள்ளாகவே நிறைய இடங்களில் நமக்கு கடுமையான மழை பதிவாகியிருக்கும். இன்றைக்கு இந்த ஒரு நாள் மட்டுமே தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் தீவிரமடையும். ஆகவே இந்த ஆகஸ்ட் 14 சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. கையில் மறக்காமல் கொடை எடுத்துக்கோங்க. வெளியில் போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. மழை ரொம்ப ரொம்ப இன்றைக்கு அதிகம். குறிப்பாக இரவு நேரங்களில் வீடு திரும்புகிறவர்கள் சற்று எச்சரிக்கையாக வீடு திரும்பணும். ஏன்னா சட்டென்று வானிலை மாறும். அதாவது நல்ல வெயில் கொளுத்துற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் பார்த்தா சட்டென்று நமக்கு வானிலை மாறி மழை பொழியும். அதே போல் நிறைய மாவட்டங்களில் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் மழை வருவதற்கான அறிகுறியே இல்லாமல் இருக்கலாம். சட்டென்று வானிலை மாறி இடி மின்னல் கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், தயவு செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இன்று ஒரு நாள் மட்டுமாவது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. நிறைய இடங்களில் கனமழை பொறுத்தவரை மிக மிக அதிகமாக கொட்டி தீர்க்கும். குறிப்பாக இரவு நேரங்களிலும்
கடும் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிரும். மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களை தொடர்ந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பகல் நேரங்களுக்கு பிறகு குறிப்பாக மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களை தொடர்ந்து இரவு மற்றும் நள்ளிரவில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் மிக மிக பலத்த மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இரவு நள்ளிரவில் கடுமையான கனமழையும், அதே மாதிரி மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் இரவு நள்ளிரவு நேர கனமழை வாய்ப்புகள் மிக மிக தீவிரமடையும். வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும். அநேக மாவட்டங்களில் இடி மின்னல் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். சில மாவட்டங்களில் குறிப்பாக மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிறைய பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் இருக்குது. டெல்டா மாவட்டங்களிலும் வலுவான கனமழை தொடரும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா பகுதிகளிலும் பரவலாக மழையினுடைய தீவிரமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. அதனால் டெல்டா மாவட்டங்கள் தானே, நமக்கெல்லாம் மழை வராது அப்படின்னு மட்டும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்களுக்கும் மழை இருக்குது. புதுக்கோட்டை, திருச்சிலாம் வலுவான கனமழை பெய்யும். அதே போல் உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூரிலும் இடி மின்னல், கடுமழை மற்றும் சூறாவளி காற்றும் மிக அதிகமாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே நம்ம தொடர்ந்து மழை எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த மழை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா ஊர் பேரை சொல்வதற்கு நமக்கு நேரம் பத்தலை. அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாவட்டத்தின் பெயரை உங்களுக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை தீவிரம் மிக குறைவாக இருந்த பகுதிகளிலும், வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்த பகுதிகளிலும் இன்றைக்கு பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத கனமழை பொறுத்தவரை மிக மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே தொடர்ந்து நண்பர்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் போக போக மழை தீவிரம் மிக அதிகமாக இருக்க போகுது தமிழ்நாடு முழுவதும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு பகுதிகள் தென் மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை தீவிரமானது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் உறுதியாக அதிகரித்து காணப்படும். டெல்டா, கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் மழையே சரியாக வரவில்லை என்கின்ற அந்த ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பெரும்பாலான உள் மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழையானது தீவிரமடையக்கூடும். ஆகவே நண்பர்களே, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.